ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ஜாமுன் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ஜாமுன் செய்ய போகிறேங்க. எந்த பிராண்டு மாவாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அந்த இன்ஸ்டன்ட் மாவை நாம் சலித்து எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் இதில் தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு பக்குவமாக எடுத்துக்கணுங்க. இப்போ பிசைஞ்சிக்கலாங்க. நார்மல் வாட்டரே போதுங்க. இதுக்கு சுடு தண்ணியெல்லாம் சேர்த்து பிசையணுன்னு அவசியமே இல்லைங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. அந்த மாவை நல்லா சலித்து எடுத்துட்டோம்னா உருண்டையெல்லாம் ரொம்ப சாஃப்டாக கரெக்டாக வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி பக்குவமாக மாவு பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. பிசைஞ்சாச்சு மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அது ஒன்றை சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணுங்க. அப்போ தான் கைக்கு ஒட்டாமல் கரெக்டான டெக்ஸ்சரில் வருங்க. நல்லா பிசைஞ்சிட்டு நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நமக்கு பிடிச்ச சைஸில் இப்போ நம்ம பால்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்ப அழுத்தி பிசையணும்னு அவசியம் இல்லைங்க. சும்மா ஸ்மூத்தாக பிசைஞ்சால் போதுங்க. கரெக்டாக நம்ம பிசைஞ்சிட்டோம்னா அந்த பால் ஈஸியாக வெடிப்பு இல்லாமல் கரெக்டாக வருங்க. இந்த மாதிரி எல்லா பால்ஸும் ரெடி பண்ணிக்கலாங்க. ஜாமுன் பால்ஸ் நமக்கு பிடிச்ச ஷேப்பில் சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ அடுத்தது சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கணுங்க. பாருங்கள், ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் நமக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. ஜாமுனுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு பிசுபிசுப்பு பதம் வந்த உடனே இறக்கிடலாங்க. ஜாமுனுக்கு 1 ஸ்ட்ரிங் 2 ஸ்ட்ரிங்கெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லைங்க. சர்க்கரை கரைஞ்சி பிசுக்கு பதம் வந்தால் போதுங்க. இப்போ இதை கரைச்சி எடுத்துக்கலாங்க. சர்க்கரை பாகு ரெடி ஆகிறக்குள்ளே இந்த ஜாமுனெல்லாம் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. பாருங்கள், அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் நாம் சர்க்கரை தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ அதை நல்லா கரைஞ்சிட்ருக்குங்க. கரைஞ்ச உடனே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. சர்க்கரை பாகு நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் பால் ஊற்றி க்ளீன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க. நான் இப்படி ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேங்க. இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம்னா இதில் எந்த வித குப்பையாக இருந்தாலும் அதில் வந்துடுங்க. சர்க்கரை நல்லா தெளிவான சர்க்கரையாக இருந்தால் நம்ம ஃபில்ட்ரு பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. நம்ம சேர்க்குற சர்க்கரையை பொறுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத பார்த்துக்கலாங்க. இவ்வளோதாங்க, ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. மறுபடியும் அதே பாத்திரத்துக்கு மாற்றி பிசுக்கு பதம் எடுத்துக்கலாங்க. ஃபில்ட்ரு பண்ண சர்க்கரை பாகை இதில் ஊற்றி மறுபடியும் பிசுக்கு பதம் எடுத்துக்கலாங்க. ஃபில்ட்ரு பண்ணியாச்சுங்க. இப்போ நீட்டாக இருக்குது. நல்லா கொதிக்கட்டுங்க. நமக்கு தேவையான பதம் வரட்டுங்க. 1 ஸ்ட்ரிங் 2 ஸ்ட்ரிங் அந்த மாதிரிலாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. கரைஞ்ச உடனே ஃபில்ட்ரு பண்ணி பிசுக்கு பதம் வந்தால் போதும். ஒரு பிஞ்ச் கலர் சேர்த்திக்கலாங்க. தேவையான அளவுக்கு சேர்த்துனா போதுங்க, ஜாஸ்தியாக வேணாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கலர் வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாங்க. சர்க்கரை பாகு கொதிச்சு ரெடி ஆகிடுச்சிங்க. பிசுக்கு பதம் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஜாமுன் எல்லாம் பொரித்து எண்ணெயில் பொரித்து இதில் சேர்த்துக்கலாங்க. ஜாமுனை பொரிக்க ஒரு பேன் வச்சுருக்கேங்க. இப்போ அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஜாமுன் ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாங்க. ஜாமுன் பொரிக்க எண்ணெய் ரெடியாக இருக்குங்க. இப்போ நாம் செஞ்சு வச்சுருக்கிற பால்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. ஒட்டு மொத்தமாக போடாமல் நம்ம வச்சுருக்கிற பேனுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கலாங்க. இந்த மெல்ல மேலே வரட்டுங்க. அடிக்கடி கிளறி விடலாங்க. ஒவ்வொன்றா சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஒட்டு மொத்தமாக சேர்க்காமல் ஒன்றா சேர்த்தோம்னா மெல்ல எலும்பி மேலே வருங்க. அப்புறம் மெதுவாக திருப்பி போடலாங்க. உடனே திருப்பாமல் டைம் விட்டு திருப்பலாங்க.
அது மேலே எலும்பி வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பார்த்திங்களா, மெல்ல மேலே வருது. அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பணும். இப்போவே திருப்பக்கூடாது. இப்போ திருப்பி விடலாங்க. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்படி செஞ்சால் தான் ஒரே மாதிரி வேகுங்க. இல்லாட்டி ஒரே சைடில் மட்டும்தான் நல்லா கலராக இருக்கும். பார்த்திங்களா, இப்போவே இன்னும் வேக ஆரம்பித்த உடனே நம்ம போட்ட சைஸுக்கு பெருசாக வந்திருக்கு. நல்லா கோல்டன் கலரில் வந்த உடனே எடுக்கலாங்க. இப்போ இதை நல்லா ஒரு நிமிஷம் வேகட்டுங்க. பார்த்திங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சாதான் உள்ளெல்லாம் நல்லா வேகுங்க. பொறுமையாக நல்லா வேகட்டுங்க. கலர் கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி எடுக்கலாங்க. அப்போ தான் ஜாமுன் சூப்பராக கரெக்டான டெக்ஸ்சரில் வருங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த ஜாமுனெல்லாம் கோல்டன் கலரில் ஆயிடுச்சுங்க. இப்போ இதையெல்லாம் எடுத்து சூடான சக்கரை பாகில் சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், சூடாக இருக்கிற சக்கரை பாகில் சேர்த்திக்கலாங்க. சூடாக இருக்கும்போதே சேர்த்தா தான் சரியாக வரும். அடுப்புலேருந்து நம்ம இறக்குன உடனே ஆற வச்செல்லாம் போட வேண்டியது இல்லைங்க. உடனே சேர்த்துக்கலாம். அது நல்லா ஊறட்டுங்க. அதுக்குள்ளே மறுபடியும் இந்த பால்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்புறம் ரெடி பண்ணதை நம்ம இந்த சக்கரை பாகில் போட்டுக்கலாங்க. பாருங்கள், மறுபடியும் பொரிச்ச ஜாமுன் இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்த உடனே சேர்த்துக்கலாங்க. இது நல்லா ஊறட்டுங்க. பாருங்கள், சூப்பராக ஜாமுன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.